ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு மாபெரும் ஸ்கேம் நடந்திருக்கு. ஆமாம், உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இது போர்ஜரி அப்படின்னு தான் சொல்ல, விஜயை நம்ப வச்சு ஏமாத்திருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம இதை எடுத்துக்க முடியும். பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் என்ன பண்றாரு அப்படின்னா, தனக்கு ஆதரவா இருக்கிறவங்களை மாவட்ட செயலாளர்களா என்ன பண்றாரு, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அமர்த்துறாரு. இத விஜய் அவர்களுக்கு தெரியாமையும் பொதுச் செயலாளர் அவர்கள் என்ன பண்றாரு, கத கச்சிதமா என்ன பண்றாரு, பாதுகாக்கிறார். குறிப்பா ஒரு பேச்சு இருக்கு, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை 3 பேர் என்ன பண்றாங்க, ஆட்டி படைக்கிறாங்க அப்படின்னு. முதலாவது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி. தேர்தல் வியூக வகுப்பாளரா ஜான் ஆரோக்கியசாமி என்ன பண்றாரு, விஜய் கிட்ட போயிட்டு என்ன பண்றாரு, இணைகிறாரு. இந்த டைம்ல விஜய் அவர்கள் கிட்ட டெக்னிக்கல் வைஸாவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, பல வியூகங்களை ஜான் ஆரோக்கியசாமி வகுக்கிறார். அட் சேம் டைம் யாரையும் விஜய் கிட்ட நெருங்காத அளவுக்கு ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறார். இந்த பக்கம் பார்த்துக்கிட்டீங்கன்னா மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், வட்ட செயலாளர் எல்லா விஷயத்தையும் நியமிக்கிறதுல புசி ஆனந்த் என்ன பண்றாரு, இந்த பக்கம் இருக்கிறார். இவரும் என்ன பண்றாரு, ஒரு மாவட்ட செயலாளர்களும் இல்ல ஒரு மாநில நிர்வாகிகளும் இல்ல மற்றவர்கள் யாருமே விஜயை சந்திக்க கூடாது, என்ன மீறிதான் நீங்க விஜயை சந்திக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட இந்த பக்கம் இவர் எடுக்கிறார். இதனிடையில இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, விஜய் கிட்ட யாருமே நெருங்க விடாம அரண் போல என்ன பண்றாங்க, பாதுகாத்துறாங்க. ஆனா இது கட்சிக்கு நல்லதா, நிர்வாகிகள் மத்தியில இது உறுதித்தன்மை இருக்குமா அப்படின்னா இல்லவே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இதற்கிடையில தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளரா ஆதவ் அர்ஜுனாவும் இணைகிறார். ஆதவ் அர்ஜுனா ஆரம்பத்துல வரும்பொழுது ஜான் ஆரோக்கியசாமிக்கும் பிடிக்கல, புசி ஆனந்துக்கும் பிடிக்கல. இந்த ஒரு மோதல் போக்கு தான் இருந்தது. ஆனா இருந்தாலும் ஆதவ் அர்ஜுனா கிட்ட பணங்கள், லாட்டரி பணங்கள், ஏகப்பட்ட லாட்டரி பணங்கள் இருக்குது. ஏன்னா அவங்க மாமனார் மார்டின்றவரு லாட்டரி மூலியமா அதிக கோடிகளை சம்பாதிச்சாரு. இந்த பணம் ஆதவ் அர்ஜுனா கிட்ட இருக்கிறதுனால டிவிகேக்கு செலவு பண்ற மாதிரி ஒரு ஆள் வேணும்பா அப்படின்னும் போது தான் ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகி டிவிகேல என்ன பண்றாரு, இணைகிறாரு. ஆரம்பத்துல முற்று மோதல் போக்க தான் இருந்திருக்கு. அதாவது நம்ம ஜான் ஆரோக்கியசாமி இருந்தாலும் புசி ஆனந்தருக்கும் முற்று மோதல தான் இருந்தது. இருந்தாலும் இவர் செலவழிக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்றதுனால ஆதவ் அர்ஜுனாவை இவங்க டீம்ல சேர்த்துக்கிறாங்க. இப்போ 3 பேரும் என்ன பண்றாங்கன்னா, அதாவது ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த், இந்த 3 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, யாருமே விஜய் கிட்ட நெருங்க விடாம பாதுகாத்துக்கிறாங்க. இதனிடையில முதலாம் மாநில மாநாடு நடத்தி ரொம்பவே என்ன பண்ணாங்க, ஆரவாரம் செய்தாங்க. விக்கிரவாண்டியில அந்த மாநாட்டுல கூடின கூட்டங்கள், அதன் மூலியமா தமிழ்நாடு அரசியலே விஜய் அவர்களை ஒரு அந்தஸ்துல வச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூத் கமிட்டி மாநாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து பூத் கமிட்டியை நம்ம வலுப்படுத்தணும். கிட்டத்தட்ட 69,000 பூத் கமிட்டிகளை அமைத்திருக்கிறோம் அப்படின்னு டிவிகே சார்பா என்ன பண்ணாங்க, அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அது அடுத்த கட்டமா டிவிகே உறுப்பினர்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மை டிவிகே ஆப் அப்படின்றத ஒன்று ஓபன் பண்ணி கிட்டத்தட்ட 2 கோடி உறுப்பினர்கள் எங்க கிட்ட சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா முழுக்க முழுக்க இது போலியான தகவல்கள். குறிப்பா மை டிவிகே ஆப் அப்படின்னும் பொழுது இப்போ உதாரணத்துக்கு இப்போ என் பேரை போட்டு நான் இணைகிறேன் அப்படின்னா என் பேரை போடணும், என் ஓட்டர் ஐடி போடணும், என்ன பூத் வருது, எந்த வட்டம் வருது, எந்த மாவட்டம், எந்த தொகுதி அப்படின்னா இப்போ பெரம்பூர் தொகுதினா பெரம்பூர் தொகுதி 242 பூத்னா அந்த நம்பர், பூத் நம்பர் வந்துடும். இது எல்லாமே ஓகேவான்னு கேட்கும். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டா இருக்கா அப்படின்னா ஓகே பண்ணிட்டு தான் உள்ள போக முடியும். வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவங்க மட்டும்தான் உள்ள போக முடியும், உள்ள போயிட்டு உறுப்பினர் ஆக முடியும். இதுதான் கலை யதார்த்தம், டெக்னிக்கல் வைஸா. ஆனா உண்மையிலே டிவிகேக்கு குறைஞ்சபட்சம் இல்ல அதிகபட்சம் ஒரு 20 லட்சம் 30 லட்சம் அப்படின்ற ஒரு தொகையில தான், அது லட்சம் தொகையில தான் இவங்களோட உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்றது தான் நிதர்சனமா ஒண்ணு இருக்கு. ஆனா இதை மறைச்சிட்டு 2 கோடி வாக்காளர்கள் எங்க உறுப்பினர் படிவத்துல இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு போலியான தகவலை கொடுக்குறாங்க. சரி, ஓகே, இதை கூட நம்ம என்ன பண்ணலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, பட் இருந்தாலும் அவங்களுடைய கூற்றுப்படி இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா 69,000 பூத் கமிட்டி மெம்பர்ஸை நாங்க என்ன பண்ணிருக்கோம், நியமிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கொடுத்தாங்க. இதுல கிட்டத்தட்ட 25,000 பூத் கமிட்டிகள் பொய் அப்படின்னு சீட்டிங் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. இத யாரு கையில எடுத்து வெட்ட வெளிச்சமா ஆக்குறது அப்படின்னா
எதிர்கட்சியில இருக்கிறவங்களோ இல்ல வெளியில இருக்கிறவங்களோ அப்படியெல்லாம் இல்ல. வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிற ஆதவ் அர்ஜுனா டீம் என்ன பண்றாங்கன்னா இதை வெரிஃபிகேட் பண்றாங்க. அதாவது 69,000 பூத் கமிட்டி நம்ம நியமிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு புசி ஆனந்த் என்ன பண்றாரு, ஒரு தகவலை விஜய் கிட்ட கொடுக்கிறாரு. எல்லா மாவட்ட செயலாளர்கள் கிட்டையும் கலெக்ட் பண்ண, எல்லா ஒன்றிய செயலாளர்கள் எல்லார்கிட்டையும் கலெக்ட் பண்ண அந்த பூத் கமிட்டியோட மெம்பர்ஸோட டீடைல்ஸ் எல்லாத்தையும், டேட்டாக்கள் எல்லாத்தையும் விஜய் கிட்ட ஒப்படைக்கிறார். விஜய் என்ன பண்றாரு அப்படின்னா இத வெரிஃபிகேட் பண்ணணும். எடுத்தங்கவுத்தம் கண்மூடித்தனமா நம்ம என்ன பண்ண முடியும், பேச முடியாது, இது பண்ண முடியாது. ஸோ இதை வெரிஃபிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுனா கிட்ட அந்த டேட்டா போகுது. ஆதவ் அர்ஜுனா வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை வச்சுன்றதுனால அந்த நிறுவனத்தில் இருக்கிற வேலையாட்கள் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு பூத் கமிட்டிக்கும் போன் பண்ணி என்ன பண்றாங்க, கன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ உதாரணத்துக்கு இப்ப புசி ஆனந்த் என்கிட்ட வந்து நீ பூத் கமிட்டி வந்து ரெடி பண்ணுப்பா அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஆட்கள் இல்லை அப்படின்ற பட்சத்துல குடும்ப உறுப்பினர்கள், ஃப்ரெண்ட்ஸுகள், இன்னும் மற்ற ஃப்ரெண்ட்ஸுகள் என் கேட்ட என்னென்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் என்ன பண்ணுவேன், எழுதி கொடுத்துட்டு என்ன பண்ணுவேன், அனுப்பி விட்டுருவேன். ஸோ இதை வெரிஃபிகேட் பண்றாங்களா, அவங்க ஃபோன் பண்ணி என்ன பண்றாங்க, வெரிஃபிகேட் பண்றாங்க. அவங்க ஃபோன் பண்ணா நிறைய நம்பர் ஃபேக்கான நம்பர், காலே போக மாட்டேங்குதான். இதை தவிர்த்துட்டு ஒரு சில நம்பர் அப்படி போயிருச்சுன்னா அவங்க எடுத்தா, நான் ஏடிஎம்கேல இருக்கேன், என் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது, நான் டிஎம்கேல இருக்கேன், என் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது, நான் பாஜகல இருக்கிறேன், என் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது, நான் கட்சியிலேயே இல்ல, என் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்ற ஒரு ரேஞ்சில் என்ன பண்றாங்க, தகவல் கொடுத்துருக்காங்களாம். இது தவிர்த்துட்டு 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிறவங்க நம்பரும் என்ன பண்ணிருக்கு, போயிருக்கு. அதாவது 18 வயசு ஆன பிறகுதான் வாக்காளர் உரிமை நம்மளுக்கு பெறுவதற்கான சட்டம். ஆனா 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க நம்பரும் என்ன பண்ணிருக்கு, இந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸ் நம்பர் போயிருக்கு. ஸோ இதனால ரொம்ப அப்செட் ஆயிருக்கு இந்த வாய்ஸ் ஆஃப் காமன். ஸோ ஆதவ் அர்ஜுனா என்ன பண்ணியிருக்காரு, இதை டைரக்டா புசி ஆனந்த் கிட்ட டீலிங் பண்ணாம, ஏன்னா இவங்க 3 பேரும் ஒரு டீமா இருக்கிறாங்க, ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த். இந்த மேட்டரை ஜான் ஆரோக்கியசாமி கிட்டே டிஸ்கஷன் பண்ணல, புசி ஆனந்த் கிட்டே டிஸ்கஷன் பண்ணல, டைரக்டா விஜய் அவர்கள் கிட்ட ஆதவ் அர்ஜுனா போய் கொடுத்ததா தகவல் வந்திருக்கு. இந்த தகவலின் அடிப்படையில இந்த போலி பூத் கமிட்டி மெம்பர்ஸ் நியமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு விஜய் அவர்கள் புசி ஆனந்த லெப்ட் ரைட்னு வாங்கி இருக்கிறாரு, ஏருக்கு மாறா திட்டி இருக்கிறாரு. வாய மூடி என்ன பண்ணிருக்காரு, கம்முன்னு இருந்திருக்கிறார் புசி ஆனந்த். வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா போலிக்கள் போர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஏமாத்தணுமோ அந்த அளவுக்கு ஏமாத்தி இருக்கிறாங்க. இத கட்சியில மட்டும் இல்ல, கட்சியின் தலைவர் விஜய் அவர்களே ஏமாத்தி இருக்கிறாங்க. ஒரு பேச்சு இருக்கு, எல்லார் மத்தியிலும் ஒரு பேச்சு இருக்கு. என்னன்னா, விஜய் அவர்கள் டைரக்டா ஒரு மாவட்ட செயலாளரை சந்திக்கிறது இல்ல, ஒரு மாநில நிர்வாகிகளை சந்திக்கிறது இல்ல, நிர்வாகிகள் கிட்ட என்ன குறைகள் என்ன நிறைகள் அப்படின்றத ஒரு தலைவரா இருந்து அவரு அணுகுண்டே இல்ல. எதுக்கேத்தாலும் புசி ஆனந்த், எதுக்கேத்தாலும் புசி ஆனந்த், இந்த சைடு வந்துட்டா எதுக்கேத்தாலும் ஜான் ஆரோக்கியசாமி, இப்படிதான் போறாரே கண்டி டைரக்டா நிர்வாகிகளை கூப்பிட்டு தங்களுடைய குறை நிறைகளை கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இன்னளவும் என்ன பண்ணுது இருக்குது. டிவிகேல இருந்து வெளியே வந்தவங்களும் சரி, டிவிகேல பயணிச்சிருக்கிறவங்களும் சரி, ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது போக நிறைய பேருக்கு இன்னைய வரைக்கும் போஸ்டிங் போடவில்லை. அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு கருத்து இருந்தது, போஸ்டிங்காக காசு வாங்குறாங்க சார், 5 லட்சம் 10 லட்சம் 12 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்குறோம். ஒரு ஒன்றிய செயலாளரை போடணும்னா 10 லட்சம், ஒரு இணை செயலாளரை போடணும்னா 5 லட்சம். ஸோ இது மாதிரி பணத்தை வாங்கி என்ன பண்றாங்க, போஸ்டிங் போடுறதுல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு டிவிக்கு மேல ஆரம்பத்துல இருந்தே இருக்குது, இன்னைய வரைக்கும் இருக்குது. ஆனா நிறைய பேர் காசு கொடுத்துட்டும் இன்னும் போஸ்டிங் போடல அப்படின்ற ஒரு வேதனையிலும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே விஜய் அவர்களுக்கு டைரக்டா நியூஸ் போகல, அதை போகாத அளவுக்கு புசி ஆனந்தும் ஜான் ஆரோக்கியசாமி என்ன பண்றாங்க, பாதுகாத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் டிவிகேல இருக்கு. இதனிடையில இந்த 25,000 போலி பூத் கமிட்டி இருக்குல்ல, இத விஜய் அவர்களுக்கு தெரிந்தவுடன் புசி ஆனந்த கூப்பிட்டு லெப்ட் ரைட் வாங்கி இருக்கிறாரு. இதன் நீட்சியாகத்தான் விஜய் அவர்கள் பங்கேற்கிற நிகழ்ச்சியில புசி ஆனந்த கொஞ்சம் தள்ளியே நிக்க வைக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம மக்களுடைய முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்திலையும் புசி ஆனந்த் போட்டோவை எடுக்க சொன்னதும் விஜய் அவர்கள் தான். ஏன்னா பல குழப்பங்கள் இந்த கட்சியில, இது எல்லாமே ஒரு மாய பிம்பத்தை உருவாக்குறாங்கல்ல. நாங்க பூத் கமிட்டி மாநாடு நடத்தணும், எங்க கிட்ட இத்தனை பூத் கமிட்டி இருக்கு, இத்தனை கோடி வாக்காளர்கள் இருக்காங்க, இது எல்லாமே கூட்டணி பேரம் பேசுறதுக்காக விஜய் அவர்கள் தோற்றுவிக்கிற ஒரு மாய பிம்பம் அப்படின்னு இப்போ வெளியில வந்திருக்கு. இதை நம்பிதான் அதிமுக கூட்டணிக்கு வருவாங்க, இந்த பக்கம் சீமான் கூட்டணிக்கு வருவாரு,
ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணிக்கு வருவாங்க, பல கட்சிகள் கூட்டணிக்கு வரோம் அப்படின்ற ஒரு கணக்கை போட்டு விஜய் அவர்கள் மூவ் பண்றாரு. இதுக்கு பின்னாடி புசி ஆனந்தும் ஜான் ஆரோக்கியசாமியும் இந்த ப்ராசஸ இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கு. உண்மையிலேயே டிவிகேல 2 கோடி வாக்காளர்கள் இல்ல. அதே போல பூத் கமிட்டி நிறைய பெரும்பாலான இடத்துல அவங்க அமைக்கல அப்படின்ற ஒரு உண்மையான தகவல் தான் இன்னைக்கு அரசியல்ல ரொம்ப டீட்டெயிலா போயிட்டு இருக்கு. இன்னமும் விஜய் அவர்கள் இதே போல புசி ஆனந்தையும் ஜான் ஆரோக்கியசாமியும் நம்பிட்டு இருந்தால் இந்த கட்சி அடுத்த கட்ட லெவலுக்கு போகாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. சோ இம்மிடியட்டா விஜய் அவர்கள் நிர்வாகிகளை சந்திக்கணும். ஒவ்வொரு நிர்வாகிகளும் 1-to-1 அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி நிறை குறைகளை கேட்டு அதை சீர் செய்யணும் அப்படின்றதுதான் பெரும்பாலானுடைய கோரிக்கையா இருக்குது. உண்மையிலேயே விஜய் அவர்கள் ஒரு மாற்றத்தை கொடுப்பார், விஜய் கட்சியால் ஒரு மாற்றத்தம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய இளைஞர்கள் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தவுடன் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, போய் சேர்ந்தாங்க. ஆனா விஜயோட ஆக்டிவிட்டி சரியில்லை, அவரை சரியா வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க, நிர்வாகிகளை சந்திக்க விட மாட்டேங்கிறாங்க, அதே போல கட்சி பொறுப்புகள்ல பணம் வாங்குறாங்க, அவங்க பொறுப்புகளில் போறதுக்கு பணம் வாங்குறாங்க, இப்படி பல குற்றச்சாட்டுகள் எழும்பணும்னே எல்லாருமே இப்ப பேக் அடிச்சிட்டாங்க. இப்போ நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் இல்ல 30 லட்சம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படின்னும் கணிக்கப்படுது. சோ இந்த உறுப்பினர்கள் சேர்க்கையும் போலி, பூத் கமிட்டி நியமிச்சாங்க, இதுவும் போலியா இருக்கு, ஃபோர்ஜரி பண்ணிருக்கு. இந்த அளவுக்கு கட்சிக்குள்ளேயே இவ்வளவு ஊழல் இருக்கு. இவரு ஆட்சிக்கு வந்து ஊழலை ஒழிப்பேன் அப்படின்றாரு. எந்த அடிப்படையில நீங்க ஊழலை ஒழிப்பீங்க? இப்போ உங்க கட்சிக்குள்ளேயே இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, உறுப்பினர் சேர்க்கையில இவ்வளவு ஊழல், பூத் கமிட்டி மெம்பர் நியமிச்சதுல இவ்வளவு ஊழல், போஸ்டிங் போடுறதுக்கும் ஊழல். சோ கட்சிக்குள்ளேயே இவ்வளவு ஊழல் இருக்கு. இவர் எந்த ஊழலை வந்து ஒழிப்பாரு அப்படின்ற நம்மளுக்கு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. ஆனா இதுல ஒரே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, புசி ஆனந்துக்கே ஆப்பு வச்சுட்டாரு ஆதவ் அர்ஜுனா. அந்த ரேஞ்சில தான் பார்க்கப்படுது. இப்ப இவங்க 2 பேருக்கும் முட்டிக்குது. அது இது புசி ஆனந்துக்கு இப்ப விஜய் திட்டுனது, விஜய் கோவப்பட்டது அப்படிதெல்லாம் போயிட்டு ஆதவ் அர்ஜுனா போட்டு கொடுத்துட்டாரு. இந்த மேட்டரையா நம்ம கிட்ட டீல் பண்ணல, நம்ம கிட்ட டீல் பண்ணியிருந்தா இதை சைலண்டாவே நம்ம என்ன பண்ணிருக்கலாம், நம்மளுக்குள்ளே முடிச்சு சீர் செஞ்சிருக்கலாம். டைரக்டா என்ன பண்ணிட்டாப்பல விஜய்களை சொல்லிட்டாப்பல. சோ இதனால புசி ஆனந்த் என்ன பண்றாப்புல ரொம்ப குழம்பி இருக்கிறாரு. ஆதவ் அர்ஜுனா கிட்ட எப்படி இதை ஃபேஸ் பண்றது தெரியல. ஏன்னா ஆதவ் அர்ஜுனா என்ன பண்றாரு, புசி ஆனந்த் கிட்ட போனா இது நாளை பின்ன நமக்கு எதனா பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டைரக்டா விஜய் கிட்ட போயிட்டாரு. இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, புசி ஆனந்தும் ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவ் அர்ஜுனாக்கு எதிராகவே என்ன பண்றாங்க, நிக்கிறாங்க. இது எப்படி போய் முடிய போகுது நம்மளுக்கு தெரியல. தேர்தல் நெருங்குது. தேர்தல் நெருங்க நெருங்க விஜய் வந்து என்ன பண்றாரு, ஒரு சில எப்படி சொல்றது, ஒரு சேஃபான ஜோன்ல போறாரோ அப்படின்ற ஒரு விஷயம் தான் பார்க்கப்படுது. ஏன்னா அஜித்குமார் கொலை வழக்குல பகிரங்கமா இறங்கி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தினாரு. அஜித்குமார் வீட்டுக்கு போனார். இதே கவின் கொலை வழக்குல, ஆணவ கொலை வழக்குல கவினுக்கு ஆதரவாகவும் நிக்கல, அவங்க வீட்டுல போய் சந்திக்கவே இல்லை, ஒரு அறிக்கை கூட விடல, ஒரு கண்டனத்தை கூட என்ன பண்ணல, பதிவு பண்ணல. ஜாதி அரசியல் முற்படுறாரோ அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கப்படுது. ஏன்னா கவின் அப்படின்றவர் வந்து எஸ்சி, அந்த எஸ்சி காஸ்ட வந்து ஆதரிக்காம இருக்கிறாரோ அப்படின்ற ஒரு தகவலும் இருக்குது. ஏன்னா சின்னதா ஒரு அறிக்கை கூட விடுத்திருக்கலாம். ஆணவ கொலையை எதிர்த்து இன்னைக்கு திமுக கட்சியில இருக்கு, திமுக கூட்டணியில் இருக்கிற சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள் எல்லாரும் என்ன பண்றாங்க, ஒரு தனி சட்டத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சு கோரிக்கை கொடுத்துட்டு வராங்க திமுக கூட்டணியிலேயே. ஆனா திமுக அரசியல் எதிரி அப்படின்னு மார்தட்டி கொள்கிற விஜய் அவர்களால் தூத்துக்குடிக்கு போக முடியாது, ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஆர்கனைஸ் பண்ண முடியாதுன்னா மாநாட்டு வேலைகள் ரொம்ப பிஸியா இருப்பாரு. ஒரு கண்டன அறிக்கை விட்டுருக்கலாமே, சின்னதா ஒரு கண்டன அறிக்கை, கவினுடைய ஆவண கொலையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம், கொடுக்கவே இல்லையே. விஜய் அவர்கள் கூட எல்லாரும் எதிர்பார்ப்பாங்கல்ல. இப்போ தூத்துக்குடியில இருக்கிற அந்த பொறுப்பாளர்கள் எல்லாமே நினைச்சிருப்பாங்கல்ல, விஜய் அவர்கள் எங்க தலைவர் வந்து ஒரு கண்டன அறிக்கை கொடுத்திருப்பாரு, வீட்டுக்கு வரலன்னா கூட பரவாயில்ல, ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தலாம் பரவாயில்ல, ஒரு கண்டன அறிக்கை கொடுத்திருக்கலாமே, ஒரு பேப்பர்ல அறிக்கை கொடுத்திருக்கலாமே, கொடுக்கலையே. ஏன்னா விஜய் அவர்களுக்கு ஜான் ஆரோக்கியசாமி ஒரு சில தகவலை சொல்லி இருக்கலாம். வேணாங்க, கொலை செய்தவன் சுர்ஜித்
மாற்று சமூகத்தினர், அந்த சமூகத்தினர் வாக்க வந்து நம்ம என்ன பண்ண இலக்கு என்னன்னா மதுரையில நம்ம மாநாடு போடுறோம், இது நம்மளுக்கு எஃபெக்ட் ஆகலாம் அப்படின்னு கூட அவர் என்ன பண்ணிருக்கலாம், கொடுத்திருக்கலாம். ஸோ ஆனா இவர் ஒரு தலைவரா இருந்து என்ன பண்ணிருக்கணும், யோசிச்சிருக்கணும், செயல்பட்டிருக்கணும். அதுதான் இங்க வேதனைக்குரிய விஷயமா இருக்கும். சேஃப் ஜோன்ல போறாரோ விஜய் அவர்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் விஜய் மேல முன்வைக்கப்படுது. என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்து இருந்து பார்க்கலாம். சோ தமிழக வெற்றி கழகத்துல பூத் கமிட்டி அமைக்கிறதுல ஒரு மாபெரும் போர்ஜரி ஸ்கேம் நடந்திருக்கு. இது விஜய்க்கு தெரிஞ்சு புஷியானதை லெஃப்ட் ரைட் வாங்கி இருக்கிறாரு. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.